மாதிரி வெயில்ல இரு. கானகம் சென்று போய்விடா. ஹலோ என்ன கரெக்டாத ஏதோ காரணமாக அழைத்திருக்கிறார். அவரை சென்று பார்க்க வேண்டும் அல்லவா? என் தம்பியை நானும் அழைத்தேன் என்று சொன்னேன். இவ்வளவு நேரம் வழி மாற்றி வழி மாற்றி சூத்திர கத்தி வந்து மாறாஜா. ஆனா எவனா சொல்லி விட்டாலும் அண்ணன் வர சொன்னாரா? அதை போய் அனுமதி வச்சுக்கிறாங்க. அப்படியே தம்பி அழகாடி சொல்றா. அண்ணா உங்கள் பாடலே உங்கள் பாதாளங்களுக்கு தம்பியாகிய எனதாபி சூரன் அநேக கோடி வந்தனம் அண்ணா. மங்களம் உண்டாகும் தம்பி. எப்படி அண்ணா நீயோ என்னுடைய பாதாள வெந்த கமலங்களுக்கு சொல்லுங்கண்ணா என்றென்றும் சுகமாய் வாழ்ந்திருப்பாய். எழுந்திரும் தம்பியே. அப்படியே அண்ணா எப்படியே தம்பி அழகாடி சொல்றா. தம்பி அனதாபீஸ்வரா இந்த பாரத தமதியிலே என்னை எதற்காக அழைத்தாய் என்று எனக்கு தெரிவிக்க வேண்டும் அண்ணா. தெரிவிக்கிறேன். ஆனால் தம்பி அனதாபீஸ்வரா உன்னை அழைத்த செய்தி உன்னை அழைத்த காரணமோ நாமோ 5 வயதிலே சுக்லாச்சாரியரிடம் வில்
வில் பயிற்சி வாலேற்றம் குதிரையேற்றம் அனைவரும் கற்றோம். நமக்கோ 12 வயது ஆகும்போது அந்த பிரம்மனை கோரி தவம் செய்து பிரம்மாஸ்திரம் பெற்றோம். இப்போது நமக்கு 16 வயது ஆகிவிட்டது. நாமோ சென்று அந்த பரமசிவனிடம் சாகாவரம் பெற வேண்டும் தம்பி. அப்படியே உன்னை அழைத்தேன் தம்பி. அப்படியே போகலாம் அண்ணா. இப்படியாகத்தானே வாழாவினால் சூழலாகப்பட்டவர்கள் பரமனை கோடி சாகவரமாக தவம் செய்ய போன நேரத்தில் நாரத மாமுனிவராகப்பட்டவர் இதில் குறுக்கிடுகிறார். அன்னவரால் கதை தொடரும். Thank you.
சொல்கின்றேனே, ஆமாங்க. அதாவது முற்றும் துறந்த முனிவர். ஓ, நீதான் முட்டு துண்டுற முனிவர். துறந்த முனிவர் இல்ல, முற்றும் துறந்த முனிவர். நீதான் மூணு இல்லாதவரு. மூணு இல்லாதவர் இல்ல. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை என்று சொல்லிக்கூடிய மூன்றும் அகற்றி சதா காலமும் நாராயண மந்திரத்தை உச்சப்படுகிறோம். ஆமா. அப்படி இருந்தாலும் சாமி. இன்றைய தினத்தை மேருகிரி வந்திருக்கோம். ஆமா. இந்த மேருகிரி அருகில் ஆறு முனிவர் கண்டா. எல்லா நாடகத்திலையும் நாராயண தூக்கிப்படி எல்லாம் வருது. ஆனா இந்த நாடகத்தை சிவபெருமான தூக்கிப்படி. ஏன்னா மேருமலைக்கு சொந்தக்காரர் அவர்கள். அப்படிப்பட்ட இமயமலை சார்ந்த இருக்கக்கூடிய முனிவருக்கெல்லாம் திகழ்ந்து முன்னோடியாக திகழ்ந்து என்னை கண்டு பல முனிவர்கள் தியானம் செய்து நாரத முனிவர் என்னை பார்த்து பல முனிவர்கள் தியானம் அடைந்து சுத்தி அடைந்திருக்கார்கள். அப்படி இருந்தாலும் அதான் நாரதன் என்றாலே கலகம் என்று சொல்லுவார்கள். இன்றைய தினத்தில் கலகம் கலகம் இல்லை என்றால் நேரா பகவானை தியானம் செய்தால் கிடைக்கும். ஹரி ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஐஸ்கிரீம், கோன் ஐஸ்கிரீம், பால் ஐஸ்கிரீம். ஹரி நமோ நாராயண நமக. நாரவாயா இல்ல, கொக்குவாயா இல்ல, நாராயணாய நமக. ஆமா. ஆஹா, நோக்குவோம். ஓம் நமோ நாராயண நமக. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. எனக்கு தண்ணி வந்துச்சுன்னா இங்க உட்காராது. இங்க உட்கார்ந்து அசிங்கமா போயிடும். அப்படியே போய் உட்கார்ந்து கழுவிட்டு. ஐயோ, ஞானத்திலே கலகம் வந்து விட்டது. கலகம் புலப்பட்டு விட்டது. ஆமா, பின்னாடி வந்துட்டு ஏதோ கொண்டு வந்துட்டேன். அதான் ஜாமி தண்ணி ஆண்டியா ஓடியது பொறுப்பு இல்லையா? ஓ, உனக்கு ஏதாவது கலகம் புலப்பட்டிருக்கா? மழை வந்து வீட்டுக்கு போயிட்டு போறாங்க. இந்த வயலால் மோகினி மைந்தராக இருக்கக்கூடிய மாதாபி சூரனும் எகதாபி சூரனும் சிவனை நோக்கி தவமுறையை சொல்லுகிறார்கள். இது நாம் அறிந்தோம். ஆனால் அறியாதவர் போல அந்த இடத்துல சென்று எங்கு செல்கிறார்கள், என்ன செய்வார்கள் அப்படி என்று அவர் வாயிலே புலப்பட வைத்து அவர் வாயாலே சொல்ல வைத்து அதன் பிறகு நம் கலகத்தை ஆரம்பிக்கலாம். போலாமா? யாராவது வீட்டு போறீங்க கல்ல வந்து வரும். அவங்க வேலை முடிச்சுனா போய் வச்சுட்டு கிளம்பிட்டா நான் கூட கட்டி சும்மா ஹலோ அன்பம் 1500 நிலை கலங்க. பார்த்து ஏதோ ஒரு முனிவரோ தெரிகிறார். யார் என்று கேட்போமா?
எங்கிருந்து வருவீங்க? எங்கிருந்து வருவீங்க? வெத்து ஒண்ணுதானா? அப்ப நீங்க எங்கதான் போறீங்க? எங்கிருந்து வருவீங்க? என்ன விஷயம் பாத்தீங்க சொல்லு. குறுக்கே வழி மாறி ஆனால் முனிவரே நாங்களோ வேறு வரக்கூடிய முனிவர் நீ யார்? உன் பெயர் என்ன? உன் தந்தை பெயர் என்ன? எங்களுக்கு விவரமாக தெரியும். அப்படி இருக்கப்பட்ட அதாவது மைலாசூர் என்றாலே மிகவும் திடகாத்திரமாக உள்ளவன், மதம் படைத்தவன், ஒழுக்கம் உள்ளவன், ஞானமாக்கம் உள்ளவன். அப்படிப்பட்ட ஒரு அசுரனுக்கு நீங்கள் பிள்ளையாக பிறந்து இப்படி தவம் போல கொண்டு போகிறீர்களே, எங்கு போறீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. எங்க போறீங்க சொல்லிட்டு போங்க. ஐயோ அந்த நேரத்துக்கு மூட்டு இருக்குங்க. எந்த நேரத்துக்கு எங்க போறீங்க? போகும்போது எங்க போறோம்னு கேட்கலாமா? அவங்க சாவடிக்கு போகும்போது வேலை வழி மறிக்க தந்தை பெயரோ கைலாசூரன். நீ யார் என்று எங்களுக்கு விவரமாக தெரிவிக்க வேண்டும். அப்போ சோதேன் உங்களை கண்டு நீங்க மைலாசூரன் மாயாமோகினி பிள்ளைகள் என்று சொல்லுகிறீங்க. இப்ப தவக்கோலம் கொண்டு போகிறீங்களே, எங்க போறீங்க? அப்ப இது வரைக்கும் நீ யாருமே சொல்லவே மாட்டேன். நான் யாருன்னு சொல்லணுமா? வேலை வழி மறிக்க யாருன்னு சொல்லவே மாட்டேங்க. யாரா நீ யாருன்னா ஒண்ணு விலக சொல்ல. இங்கதான் பக்கத்துல முதல்ல அட வீணை எண்ணிட்டு வந்த முன்னே உன்னை கிண்டிதான் இங்கே. எல்லாம் நன்றாக தான் இருக்கும். இன்று நீ மோசம் செய்து விடுவாய். அடிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு எதிரியா நடிக்கிறீங்க. நான் மகாமுனி நாரதராகும் ஸ்ரீலோக சஞ்சாரி.
அதனால நீ எங்க போறீங்கன்னு தெரிஞ்சாக்கா உங்களுக்கு நல்லதை செஞ்சுட்டு போவேன். உன்னை நம்பவே முடியலையே. என்ன நம்ம இப்ப நம்பலாம், கண்டிப்பா நல்லா செஞ்சு போயிடு. மகாராஜா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்துக்கிறாரு. இவர் யாருன்னு தெரியாம பேசுனுக்கிறார். ஜோபர் கடைசியில் உன்னை அங்க இருந்து அங்கே போற பாத்துக்கோ. எங்க எடுத்து வச்சிருவாரு? ஆமா நேரம் அங்கே போறாரு. திருமண்ணா ஊரைப்பாரு எப்படி பார்த்தாலே பயமா இருக்குது. சொல்லுங்க முனிவரே திருமணம் நாங்கள் உரைப்பது கைலை மலையை சார்ந்து என்று சத்தியபாகனை கண்டு நாங்களோ தவம் செய்து சாகாவரம் பெற போகிற முனிவரே. நாங்கள் வர சொல்றது உங்களுக்கு. நாங்க நேரா சாகாவரம் பெற போறோம். நீ யாரு என்ன ஊரு எங்க நாட்டுக்கு வந்துக்கிற நீ? நான் வந்து ஒரு பாத்துட்டு போறேன் வந்தேன். பாத்துட்டு உங்களுக்கு நன்மை செய்ய வந்தேன். ஆமா சரி, அப்படியானால் சாகாத வரமாக போய்க்கலாம் என்று சாகாத வரம் ஆகிக் கொண்டு சந்தோஷமாக இருங்கள். நான் சென்று வருகிறேன். இந்த விஷயத்தை எங்கும் நான் சொல்ல மாட்டேன். யாரிடமும் சொல்லாதே. அந்த தேவர்களுக்கு மட்டும் சொல்லிடாது. யாரிடம் சொல்ல மாட்டேன். ஜோபர் அந்த தேவ பசங்களுக்கு மட்டும் சொல்லக்கூடாது. உன் மேல சத்தியமா யார்கிட்ட சொல்ல மாட்டேன். ஐயோ என் மேல மட்டும் சத்தியம் பண்ணாத. ஒரே கொண்டாடி ஒரே ஆக முடியும். என் மேல சத்தியம் பண்ணாத. பாபு அவன் மேல சத்தியம் பண்ணு. ஆமா, அதான் 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான். நீங்கள் சென்று வாருங்கள். நான் சந்தோஷமாக நானும் சென்று வருகிறேன். அப்படியே சென்று வாங்க முனிவரே. ஏதோ வந்தோம் வாங்கணும், நமக்கு தேவையானது கலகம் கிடைச்சிச்சு. ஏன்னா கலகம் இல்லை என்றால் தலை வெடித்து விடும். அதனால இன்னைக்கு அந்த கலகத்தால என் வயிறு தப்பு, என் உயிர் தப்பு. ஆமா, எனக்கு ஒரு நாள் போகதான் போய் பாரு. போ ஆகட்டும். இந்த கலகத்தை எங்க போய் சொல்ல வேண்டும் தெரியுமா? இவர்கள் சாகாத இப்பயே இந்த அடி அடிக்கிறானே, சாகாத வர வாங்கிட்டானா எந்த அடி அடிப்பான்? சும்மா விடுவானாங்க? நம்ம சும்மா விடலாமா? விடக்கூடாது. ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கிறான். ஒருத்தனாலே நம்ம சூத்து தாங்காது. 2 பேர் இருக்கிறான். அவன் அடிக்கிற அடி நம்ம சூத்து தார் ஆயிடுமே. கீழ் போயிடும். அதனால இந்த செய்தியை உடனே அவன் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னான். ஆமா, சொன்னா அடிப்பான். அவன்கிட்ட சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு வந்தோம். ஆனா சொல்லாம இருந்தா என்ன ஆகும்? வெற்றி போயிடும். அதனால எங்க போய் சொல்லணும்? என் தாத்தாவாகிய நாராயணன் கொடுத்துருக்கிறார். வைகுண்ட தன்னை நாடியே பார்த்து விஷயத்தை சொல்ல வேண்டும். தாத்தா எங்க இருந்தாலும் இருக்கக்கூடிய அண்ணா ஒரு கதை தொடரும்.
போதும் போ மறந்துடும் விட்டு போதும் போ எவரா டேய் உன் வீடு மட்டும் நல்லா जानकी मनवाला ओ जानकी मनवाला சாமி எங்க நக்கறாயோ எங்க நக்கறாயோ போட்டு சக்கரை போட்டு நக்கறாரு போய் போட்டு நக்கு எங்க இருக்கிறாயோ ஐயோ நீ வெண்டக்கா மலையானே பத்திரகாமடே வடக்கு மலையானே போடு அவன் தலைமலை போடு வெண்டக்கா மலையானே ஐயா பகவானே எனக்கு திரால ஒரேடா கோவிந்தா கோவிந்தா என்ன கோரியா சொல்லு எனக்கு திராக்கி வரமாடா கோவிந்தா